நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அல்லேலூயா. ஆண்கள் சைடில் யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாமா? நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல செழித்து கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம், எப்படியாக ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் செல்வமாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், குறையில்லாத வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், என் வேலை ஆசீர்வதிக்கப்படணும், நான் போகிற இடத்துலலாம் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எந்த இடத்துலாம் நான் நிற்கிறனோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிற காரியம் தான். அல்லேலூயா. எல்லாரும் அதை தான் விரும்பும். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் என் வாழ்க்கையில் நன்மைகள் என்னை தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புகிற காரியம் தான். வேதமும் அதான் சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 92:12 நம்ம வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல செழித்து லீபனுள்ள கேதுருவை போல் வளருவான். இந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய குடும்பங்களில் பலிப்பதாக. அல்லேலூயா. நீங்கள் செழிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வளருவீர்கள். அல்லேலூயா. பனையை போல செழிப்பீங்க, கேதுருவை போல உயரமாக வளருவீங்க. உங்களுடைய நிழல்களில் அநேகர் வந்து தங்கும்படியே கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.